கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தா ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி மாறும் என்பதற்கு தாவேக அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மிகச்சிறந்த உதாரணம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மென்பொருள் பொறியாளராக இருந்த ரமேஷ் ஊடகத்துறையில ஏதாவது வேலை வாய்ப்பு உள்ளதா என தன்னுடைய ரெசுமை அனுப்பி, சார் வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு உதவி கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இப்படி 4 வருடங்களுக்கு முன்பு வேலை தேடி அலைந்த ஒரு இளைஞன் இன்று அதே ஊடகங்கள் முன்னிலையில கம்பீரமாக ஒரு இளம் அமைச்சராக பேட்டி அளிக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்காரு. இவரது வீரமிகு தமிழ் பேச்சும் கருத்துக்களும் பலரையும் கவர்ந்திருக்கு. இவரது பேச்சு திறமை முதல்வர் விஜய்க்கு மிகவும் பிடித்து போய்தான் இந்த பொறுப்பை வழங்கினாராம். அவர் சார்ந்த சமூகம் மற்றும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட துறை சார்ந்து பல சர்ச்சையான விவாதங்கள் கருத்துக்கள் எல்லாம் பதிவிடப்படுது. இவர் அமைச்சராக பொறுப்பேற்றது முதலே அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கடுமையான கருத்து மோதல்கள் அரங்கேறி வருகின்றது. இருந்தாலும் தன்னை எளிய மக்களுக்கான பிரதிநிதியாக ஒரு சமூக நீதி கொண்டவராக காட்டிக்கொள்ளவே ரமேஷ் விரும்புகிறார். இவரின் நிஜ கதை பலரையுமே நெகிழ்ச்சி அடைய செய்திருக்கு. சரி, யார் இவர், இவரது முழு பின்னணி என்ன என்பதையும் ஒரு சாமானியனின் அசுர வளர்ச்சி பற்றியும் இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். நம்மளை நோக்கி இவர்கள் எழுப்பக்கூடிய ஒரு ஏளனமான விமர்சனம். சின்ன பசங்க பேசுறாங்க, சின்ன பசங்க கட்சியில் இருக்கிறாங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களே. மேடைக்கு மேடை ஏறி நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றி இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், அரசியல் புதுமை பெறணும், புது ரத்தம் பாய்ச்சணும் என்றெல்லாம் பேசிவிட்டு இன்று உங்களை நோக்கி கேள்வி எழுப்பும் போது எங்களை போன்ற இளைஞர்களை சின்ன பசங்க என்று சொல்றீங்களே, உங்க பயம் நல்லாவே புரியுது. ஆனா எழுதி வச்சுக்கோங்க, இந்த சின்ன பசங்க 2026 தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவர் நல்லாட்சிக்கு துவக்க உரை எழுதுவோம். இதை நடத்தியே தீர்வோம். எத்தனை அழுத்தல்கள், உருட்டல்கள், மிரட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம். தேர்தல் களத்தில் உங்கள் கதை முடிக்கும் வரை வாழ மாட்டோம். எஸ். ரமேஷின் வாழ்க்கை பயணம் என்பது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இளைஞன் தனது கடின உழைப்பு, சமூக பணி மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் அரசியலின் உயர்ந்த இடத்தை அடைந்திருக்காரு. இன்று தமிழக அரசியலில் ஒரு முக்கிய முகமாகவும் அறியப்படக்கூடிய இவர் தனது ஆரம்ப காலத்துல எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாம வாழ்க்கையை தொடங்கியவர் என்பதே இவரது வாழ்க்கை பயணத்தை தனித்துவமாக்குது. தற்போது சென்னை இவரது வாழ்விடமாக இருந்தாலும் இவருடைய குடும்பத்தின் பூர்வீகம் கும்பகோணம் மற்றும் டெல்டா பகுதியைச் சேர்ந்தது. ஸ்ரீரங்கம் அவருடைய பாட்டி வழி பூர்வீகமா. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட எனது குடும்பமே டெல்டா மண்ணின் குடும்பம் என்று மக்களிடம் சொல்லி தனது மண்ணின் தொடர்பை பற்றி கூறி வாக்கு சேகரித்தார். 31 வயதான ரமேஷ் தனது பள்ளி கல்வியை அரசு பள்ளியிலேயே முடித்தவர். 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படித்து அதற்கு பிறகு தனது குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரியாக உயர்ந்தார். வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற கனவோடு சாதாரண இளைஞனாக வேலை வாய்ப்புகளை தேடி அலைந்த காலமும் இவருக்கு உண்டு. பிறகு தனியார் நிறுவனத்தில் ஒரு மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்தார். ஆனால் இவரது ஆசையோ மீடியாவில் வேலை செய்ய வேண்டும் என்பது. ஆனால் அதற்கான சரியான வாய்ப்பு அப்போது அவருக்கு கிடைக்கவில்லை. இவரது தாய் தந்தை இருவருமே சமையல் தொழிலாளர்களாக குடும்பத்தை நடத்தி வந்தனர். அமைச்சராக பதவியேற்ற நாள்ல கூட அவருடைய தாய்க்கு சமையல் வேலை இருந்த காரணத்தினால மகன் பதவியேற்பு நிகழ்ச்சியை நேர்ல காண வர முடியல அப்படின்னும் கூறியிருந்தாரு ரமேஷ். ரமேஷின் வாழ்க்கையில மிக பெரிய திருப்பமாக அமைந்தது நடிகர் விஜயின் மீது அவருக்கு இருந்த ஈர்ப்பு. 8ஆம் வகுப்பு படித்த காலத்திலிருந்தே விஜயின் தீவிர ரசிகராக இருந்த இவரு ரசிகர் என்ற நிலையிலேயே நின்று விடாமல் சமூக சேவையிலும் இறங்கினார். 2016ஆம் ஆண்டு முதல் விஜய் மக்கள் இயக்கத்தில் இணைந்து சமூக சேவகராக பணியாற்ற தொடங்கினார். கடந்த 10 ஆண்டுகளில் இவர் மேற்கொண்ட சமூக சேவைகள் அவரை மக்கள் மத்தியில வேறுபடுத்தி காட்டியது. இரத்த தான முகாம்கள், மருத்துவ முகாம்கள், கல்வி உதவிகள், ஏழை குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள், முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து உணவு வழங்குதல், சாலையோர மக்களுக்கு அன்னதானம் போன்ற பல்வேறு சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வந்தார். அவரது பேச்சு திறன் மற்றும் மக்களோடு எளிதாக இணையும் தன்மை விஜயின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆரம்பத்தில் பேச்சாளராக செயல்பட்ட அவரு பிறகு செய்தி தொடர்பாளராக
உறுப்பினராகவும் அதற்கு பிறகு ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் உயர்ந்தார். அவரது அர்ப்பணிப்பு மற்றும் அமைதியான களப்பணியை பார்த்து விஜய் அவருக்கு பெரிய பொறுப்புகளை வழங்கியதா சொல்லப்படுது. சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது இவரது அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையா அமைந்தது. பொருளாதார வசதிகள் அதிகமாக இல்லாத நிலையில் தேர்தல் பிரச்சார செலவுகளுக்காக தன்னுடைய சொந்த வீட்டையே அடகு வைத்து தேர்தல் களத்தில் இறங்கியவர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்ரீரங்கத்தில் தங்கி மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு அவர்களோடு இணைந்து பணியாற்றி மக்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்கினார். ஸ்ரீரங்கம் தொகுதி தமிழக அரசியலில் மிகவும் முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உணர்வு பூர்வமான தொகுதியாக இருந்த இந்த இடத்தில் வெற்றி பெறுவது ஒரு அரசியல் சாதனையா பார்க்கப்பட்டது. 1977 முதல் நடந்த தேர்தல்கள்ல ஏடிஎம்கே 8 முறையும் டிஎம்கே 2 முறையும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கு. இப்போது டிவிகே முதல் முறையாக வெற்றி பெற்று வரலாறு படைச்சிருக்கு. சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு அமைச்சரவையிலும் இடம்பெற்றாரு ரமேஷ். ஆனால் அதற்கு பிறகு அவரது வேகமான அரசியல் வளர்ச்சி, அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள், சமூக பின்னணி போன்றவை குறித்து பல்வேறு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்களும் வெளியாகியது. இருந்தாலும் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து மக்கள் தொடர்பு நடவடிக்கைகளிலும் களப்பணியிலும் கவனம் செலுத்திட்டு வராரு அமைச்சர் எஸ் ரமேஷ் அவர்கள். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த இளைஞன் வேலை தேடி அலைந்த நிலைமையில் இருந்து சமூக சேவையின் மூலம் மக்களிடம் இடம் பிடித்து பிறகு அரசியலில் வளர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் உயர்ந்த இவரது பயணம் இன்று பல இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கிறது. மேலும் இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு தான் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் அக்ஷயா என்பவரை திருமணம் செய்து கொண்டார்.